வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான தகவல் என்று விளையாகி இருக்கிறதா? உறுதியாகும் தேமுதிக அதிமுக கூட்டணியா? பலமாகும் அதிமுக கூட்டணி, கைகோர்க்கும் தேமுதிகவின் டீலிங் என்ன? வாங்க வீடியோவை மூலமாக கண்டலாம். அதாவது தமிழக அரசிலே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு முக்கியமான தேர்தலாக தமிழகத்தில் பார்க்கப்பட்டு வருகிறதா. அந்த வகையில் தான் அனைத்து கட்சிகளும் தங்களுடைய கூட்டணி தொகுதி பங்கிடன அரசியலிலே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. அந்த வகையில் தான் இன்னும் 2 மாத காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் அரசியல் கிழமை இப்பொழுதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களம் ஒரு தீவிரமான நிலையில்தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த கூட்டணியில் இணையப் போகுது என்ற கேள்விதான் மக்களிடம் மீண்டும் மீண்டும் எழத் தொடங்கிவிட்டதா. இந்த வகையில்தான் குறிப்பாக கோவையில் நடைபெற்ற ஒரு மகா சிவராத்திரி விழாவில் எஸ்பி வேலுமணியை மற்றும் பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து அரசியல் வட்டாரத்தில் ஒரு புதிய வியூகங்களுக்கு வழிவகுத்ததாக கூறப்படுகிறதா. இந்நிலையில் தான் கண்டிப்பாக தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இதனைத் தொடர்ந்துதான் தேமுதிக இரு தரப்பினருமே தனது பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில்தான் முதற்கட்ட பேச்சுவார்த்தையை ரகசியமாக முடிந்துவிட்டது நிலையில்தான் இதை பார்க்கப்படுகிறதா. அதாவது அதிமுகவுடன் தனது டீலிங்கை முடித்துக்கொண்ட தேமுதிக கண்டிப்பாக இம்முறை அதிமுகவுடன் தான் தனது கூட்டணி அறிவிப்பை கண்டிப்பாக அறிவிப்பார் என்று அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கு. அதாவது தமிழகத்தில் திமுக மற்றும் அதிமுக தலைமையிலான அணிகள் என்பது தங்களது கூட்டணியை உறுதி செய்ய தீவிரமான முயற்சியெல்லாம் ஈடுபட்டு வருகிறது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட அதிமுக அணியில் இருந்த தேமுதிக இம்முறை கூட கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்காக தனது நிலைப்பாட்டை இதுவரை ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இதனால்தான் அந்த கட்சி ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணையுமா என்ற விவாதமெல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமின்றி அரசியல் வட்டாரங்கள் பரவும் தகவல்படி என்னவென்றால் 8 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி என்பது கண்டிப்பாக அதிமுகவிலிருந்து தேமுதிகக்கு வழங்கப்படும் என்ற அடிப்படையில் தான் தேமுதிக அதிமுக இடையான ஒப்பந்தம் உருவாகி வருவதாக கூறப்படுகிறதா. அதாவது மார்ச் 1ஆம் தேதி கண்டிப்பாக மதுரை நடைபெறவுள்ள இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்திற்கு முன்பாகவே இந்த கூட்டணி என்பது கண்டிப்பாக உறுதி செய்யப்படலாம் என்ற தகவல் எல்லாம் வெளிவந்திருக்கிறது. இதற்கிடையில் தான் கோவையில் ஈசா அதாவது யோகா மையத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் அரசியல் ரீதியாகவே கவனம் ஈர்த்துள்ளதா. அதாவது மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட பலரும் இந்த விழாவில் கலந்து கொண்டார்கள். அது மட்டுமின்றி பிரேமலதா விஜயகாந்தும் இந்த விழாவில் பங்கேற்று விட்டாராம். அதாவது விழாவின் பொழுது அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான எஸ்பி வேலுமணி மற்றும் பிரேமலதா அருகே அமர்ந்து உரையாடியதாகவும் சத்குருவிடம் பிரேமலதாவை எஸ்பி வேலுமணி அறிமுகப்படுத்ததாகவும் இந்த செய்திகள் கூறப்படுகிறதா. இந்த சந்திப்பு என்பது கூட்டணி குறித்த ஒரு கருத்து பரிமாற்றம் நடந்ததாக யூகங்கள் எழுந்தாலும் அது குறித்து ஒரு அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் வெளிவரவில்லை. அதாவது தேமுதிக தரப்பில் இது இயல்பான நிகழ்வு மட்டுமே, அரசியல் அர்த்தம் கற்பது தேவையில்லை என்று விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் மொத்தத்தில் தேமுதிக எந்த அணியுடன் இணையப் போகிறது என்பதுதான் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் 8 தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா இடம் கண்டிப்பாக குறித்த தகவல் அரசியல் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்.